வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைத்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த வழியினில் தலைமகன் இயேசுவையும் நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். பகையும் போரும் வன்முறையும் நாம் பகையென கொள்வோம் நம் மறைவில். ஆடலடக்கல் முறை ஒழிந்தால் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். ஆடல் அடக்கல் முறை ஒழிந்தால் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். இந்த உலகமே இனிய உடன்பியமாம் இதை உணர்ந்தே மனிதனின் ஒன்றிணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைத்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தெய்வீக திருப்பலிக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி புனிதர்கள் சுவக்கின் அண்ணாவினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். அன்னையினுடைய பெற்றோர்
தங்கள் வாழ்வில் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார்கள். நம்மையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும். இறை வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறந்த விதத்தில் இறை வார்த்தை நம்முள் வேர் ஊன்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தை நம்முள் அன்றாடம் விதைக்கப்படுகிறது. அதை ஏற்று நாம் பலன் தருகின்றவர்களாக வாழ வேண்டும். இறை வார்த்தை நம்முள் விழுகின்ற பொழுது நம் நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். நம் இதயம் அதை ஏற்க தயார் நிலையிலிருந்து அது விளைத்து பலன் தரும்படி நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த திருப்பலி வழியாக நாம் செபிப்போம். இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து இறை வார்த்தையை ஏற்று பலன் கொடுக்கிற மக்களாக வாழ மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்கும் பெருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் இதயத்திற்கேற்ப மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ப மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் நுண்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றி பேச மாட்டார்கள்.
அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனது கூட இருக்க எனக்கு கவலையும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. ஆயின் இயேசு எனது கூட இருக்க எனக்கு கவலையும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. ஆயன் நாட்டை சுமப்பது போல் நானும் உன்னை தூக்கி சுமப்பேன். ஆயன் நாட்டை சுமப்பது போல் நானும் உன்னை தூக்கி சுமப்பேன். பசும்புல்வெளியில் நடத்தி செல்வேன், பசும்புல்வெளியில் நடத்தி செல்வேன். நல்ல ஆயன் இயேசு எனது கூட இருக்க எனக்கு கவலையும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. நல்ல ஆயன் இயேசு. எனக்கு புத்துயிர் அளிக்கின்றார், என்னை நீதி வழி நடத்துகின்றார். எனக்கு புத்துயிர் அளிக்கின்றார், என்னை நீதி வழி நடத்துகின்றார். சாவின் நீருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீர் தாரும். சாவி இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு நீ என்றும் இருப்பதால் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். நல்ல ஆயன் இயேசு எனது கூட இருக்க எனக்கு கவலையும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. நல்ல ஆயன் இயேசு. உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றி வழி நடத்தும். உமது தோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றி வழி நடத்தும். நறுமணம் கொண்ட புனித தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்கின்றேன். நறுமணம் கொண்ட புனித தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்கின்றேன். உமது அருளும் நலமும் பேரின்பமும் வாழ்நாள் எல்லாம் எனக்கு கிடைக்கும்.
சுமப்பேன் பசும்புல் வெளியில் நடத்தி செல்வேன் பசும்புல் வெளியில் நடத்தி செல்வேன் நல்ல ஆயன் இயேசு எனது கூட இருக்க எனக்கு கவலையும் இல்லை எனக்கு பயமும் இல்லை நல்ல ஆயன் இயேசு. அல்லேலூயா 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 சீரியர்கள் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவன் பேறு பெற்றோர் அல்லேலூயா சீரியர்கள் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவன் பேறு பெற்றோர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 18 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2023
4ஆம் ஆண்டு. இன்றைய புனிதர்கள் புனித சுவக்கின் அன்னம்மாள். இப்புனிதர்கள் இன்று நம் வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இறை திருவுளத்தை நிறைவேற்ற அன்னை மரியாவை இவ்வுலகிற்கு பரிசாய் கொடுத்த இத்தம்பதியினர் திகழ்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சுவக்கின் அன்னம்மாள் இவர்கள் யார்? சுவக்கின் அன்னம்மாள் யாரு? வெரி குட். உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். அன்னை மரியாவின் பெற்றோர்கள். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுவக்கின் அன்னம்மாள் இவர்கள் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தாத்தா பாட்டி. புனித சுவக்கின் அன்னம்மாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தாத்தா பாட்டி. ஆகவே இந்த புனிதர்கள், புனித சுவக்கினும் அன்னம்மாளும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு பாதுகாவலராய் இருக்கிறார்கள். அதேபோல் புனித அன்னாள் சிறப்பாக குழந்தையை பிரசவிக்கும் தாய்மார்களுக்கு பாதுகாவலியாக இருக்கிறாள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சுவக்கினும் அன்னம்மாளும் ஆண்டவரின் திருவுளத்தில் எவ்வாறு பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்த இறைவன் அன்னை மரியாவை இந்த சுவக்கின் அன்னம்மாள் வழியாக நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த இந்த தம்பதியருக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத காரணத்தால் இவர்கள் அவ்வூர் மக்களால் இழிவுபடுத்தப்பட்டார்கள். குழந்தை இல்லாதவர்கள் என்று சொல்லி கேலி செய்யப்பட்டார்கள். இருப்பினும் இறைவன் இவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கும் கன்னி மரியாவை வானதூதரின் வழியாக அவர்களுக்கு இறைவன் குழந்தையாக கொடுத்து அக்குழந்தை வழியாக இறைவனின் மீட்பு திட்டத்தில் இவர்கள் பங்கு பெற்றார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் தாயாகும் பேற்றினை அன்னை மரியாவுக்கு இவர்கள் கொடுத்தார்கள். அன்னை மரியாவை விசுவாசத்திலும் ஞானத்திலும் வளர்த்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இதன் வழியாகத்தான் இவர்கள் ஆண்டவரின் திருவுளத்தில் பங்கேற்று நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மனுக்குலத்திலே பிறக்க அன்னை மரியா நமக்கு ஒரு கொடையாக சிறப்பான தாயாக விளங்குகிறார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போல் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த தம்பதியர் வழியாக, இந்த புனித சுவக்கின் அன்னம்மாள் வழியாக நாம் நம் வாழ்விற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினரை நாம் யாரும் பார்த்து இவர்கள் எவ்வாறு இழிவுபடுத்தப்பட்டார்களோ அதே போல் நாம் வாழும் சமுதாயத்தில் நாம் யாரும் அவர்களை குறை சொல்லவோ இழிவுபடுத்தவோ மேலும் தாழ்வாக எண்ணவோ கூடாது. இவர்களும் துயருற்றார்கள் குழந்தையின்மை காரணமாக. அதன் வழியாக புனித அன்னாள் ஆண்டவர் முன்பு முழந்தாளிட்டு மன்றாடி கொண்டிருந்தார். இடைவிடாமல் மன்றாடி கொண்டிருந்த அன்னாவின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் அவருக்கு அன்னை மரியாவை குழந்தையாக பரிசாக கொடுக்கிறார். முதிர்ந்த வயதில் அவர்களும் அன்னை மரியாவை பெற்றெடுக்கிறார்கள். இன்று நம் சமுதாயத்திலும் பல்வேறு விதமான தம்பதியினர் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் நாம் என்னமோ அவர்களை வேண்டாதவர்களாக, நம் முன் வரக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக நினைத்து அவர்களை எந்த சுபகாரியங்களிலும் எந்த நிகழ்வுகளிலும் அவர்களை நாம் அழைப்பது கிடையாது, ஒதுக்கி வைக்கிறோம். இறைவன் இவ்வாறு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியினரை சிறிது காலம் அவர்களை காத்திருக்க வைக்கிறார். ஏனென்றால் காலம் கடந்தாலும் இறைவன் புனித சுவக்கினும் அன்னம்மாளும் பெற்றுக்கொண்ட அந்த கொடையை போன்று அவர்களும் சிறப்பாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்,
என்ற ஒரு எதிர்நோக்கோடு தான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தம்பதியினரையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் பிள்ளை பேறு பெறும் வரை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களோடு துணை இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். குழந்தை வரம் இல்லாதோரை நாம் தாழ்வாக கருதி அவர்களை இழிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களும் கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் ஆண்டவர் முன் முழந்தாளிட்டு மன்றாடி கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார் என்று அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், ஊக்குவியுங்கள். ஆண்டவர் இதே அண்ணாவின் அழுகுரலையும் சுவக்கினின் கண்ணீரையும் அன்பின் அக்களிப்பாக மாற்றி அவர்களுக்கு கடவுள் சிறப்பான ஒரு கொடையாக அன்னை மரியாவை குழந்தையாக கொடுத்தார். அதே போன்ற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா நிலையிலும் நாம் அண்ணா மேற்கொண்ட ஜெபத்தினை போன்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜெபம் நமக்கு வாழ்வளிக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இவர்கள் வாழ்விலிருந்து கற்றுக்கொண்ட பிறகு நாம் அடுத்ததாக இன்றைய இறை வார்த்தை பகுதிக்கு செல்வோம். இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, மக்களே என்னிடம் எல்லோரும் திரும்பி வாருங்கள் என ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். முதலிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவ வாழ்வில் இருந்து திரும்பி வர அழைக்கின்றார். நாம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான பாவங்கள், குற்றங்கள், குறைகளை செய்கிறோம். படிக்கக்கூடிய நேரத்தில், வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த குடிப்பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அதேபோல் உண்மையான கடவுளை நோக்கி திரும்பி வாருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். நாம் உண்மையான கடவுள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நாடி தேடி உங்களுடைய துன்பங்களில், இன்பங்களில் அவரை நாடி வாருங்கள். ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் உங்களுக்கு இதயத்துக்கு நேர்ச்சியான அந்த உங்களுடைய வாழ்விற்கு இணக்கமான தலைவர்களை உங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவேன் என்று சொல்லி அழைக்கிறார். ஆக உண்மையான கடவுளை நோக்கி திரும்பி வர வேண்டும். நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களை பயன்படுத்தி அவர்கள் நமக்கு வழங்கும் அறிவுரைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நம் வாழ்வை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். இறுதியாக நல்வாழ்வுக்கு இறைவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த திருவிருந்திலே பங்கு பெறுவதற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனவே ஆண்டவரின் விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும், குற்றம் குறைகளை போக்கியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக முழுமையான ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொண்டு ஆண்டவர் அனுதினம் அருளும் இந்த திவ்ய நற்கருணையில் திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவரை உட்கொண்டு அவராகவே வாழ வேண்டும், அவரது நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களையும் எங்களையும் அழைத்திருக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். இந்த திரும்பி வருதல் எல்லாம் நற்செய்தியின்படி வாழ்வதற்காக. அதனால் தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊமையின் வழியாக, குறிப்பாக விதைப்பவரின் ஊமையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நாம் எந்த நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி நம்மையே சுய ஆய்வு மேற்கொண்டு அதன்படி வாழ்ந்து இறை வார்த்தையை உள்வாங்கியவர்களாக, வேரூன்றியவர்களாக இருந்து நற்செய்தியை பறைசாற்றி அந்த நற்செய்தியின் வழியாக 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் சொல்லி இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாமும் இந்த நற்செய்தி பணியிலே முழுவதுமாக ஈடுபட வேண்டும். இன்று நம்மில் பலர் இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டதைப் போல வழியோரம் விழுந்த அந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் கடந்து போகின்ற போது நம்மிடத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதைகள் நம்மிடத்தில் முழுவதுமாக வேரூன்றுவது கிடையாது. ஏனென்றால் இந்த வழியோரம் விழுந்த விதைகள் விழுந்த இடம் இறுகிய நிலம். நம்முடைய இதயங்களும் பல்வேறு சூழ்நிலைகளில் இறுகி காணப்படுகிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீய எண்ணங்களாலும் தீய சிந்தனைகளாலும் நம்முடைய இதயங்கள் பலவீனம் அடைந்து இறுகி காணப்படுகிறது. அந்த இடத்திலே வேரூன்றுவதற்கு வாய்ப்பில்லாமல் போக தீயோன் வந்து அந்த விதையை பறித்து செல்வதைப் போல சாத்தானும் நம்மிடத்திலே புடிகொண்டு நம்மிடத்தில் விழுந்த விதைகளை, நற்செய்தியை திருடி சென்று விடுகிறான் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நாம் அந்த வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாய் இருக்கக்கூடாது.
அதே போன்று கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பாறையின் மீது விழுந்த விதைக்கும் நாம் ஒப்பானவர்கள் கிடையாது. ஏனென்றால் இந்த கல்லின் மீது விழுந்த விதை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு சோடா பாட்டிலை உடைப்பது போல்தான். அதை ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள். அப்பேற்பட்ட நபர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் சோடா பாட்டில் எந்தூசியாசம் கொண்ட மனிதர்கள். சோடா பாட்டில் எந்தூசியாசம் என்றால் சோடா பாட்டிலை திறந்த உடனே என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் வெளியே போய் கொஞ்ச நேரத்தில் உள்ளிருந்து எல்லாம் வெளியே போயிடும், ஒண்ணுமே இருக்காது. நம்மிடத்திலே இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுதும் இறை வார்த்தை வாசிக்கப்படுகிற பொழுதும் நாம் அதை உள்ளூர பெற்றுக்கொள்வதை போல் இருப்போம். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே சென்ற பிறகோ திருவிவிலியத்தை மூடிய பிறகோ நம்மிடத்திலே அந்த வார்த்தைக்கான எந்த விதமான ஆக்கமும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் நம்மிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஆக அப்பேற்பட்ட அந்த பாறைகள் மீது விழுந்த விதைகளைப் போல் நாம் இல்லாமல் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல இருக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மூன்றாவதாக புதர்கள் நிறைந்த அந்த நிலத்திலே விழுந்த விதையை போலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு மத்தியிலே ஒரு போராட்டம் நடக்கின்றது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் இறுதியாக நாம் நல்லதை மறந்து விடுகிறோம், கெட்டது ஜெயித்து விடுகிறது. கவலைகள் நிறைந்த இடமாக அது இருக்கிறது. இந்த நிலங்கள் கவலை நிறைந்த இடங்கள் எப்படி என்று சொன்னால் இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டதை போல களைகள் நிறைந்த இடமாகவும் இருக்கிறது. நாம் களைகளை பிடுங்குவதற்கே நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போவதால் நாம் நற்செய்தியை வாழ்வாக்க அங்கு தவறி விடுகிறோம். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாக வாழ வேண்டும். இந்த நல்ல நிலம் ஒரு சீர் செய்யப்பட்ட நிலம், பக்குவப்படுத்தப்பட்ட நிலம். அந்த நிலமும் தொடக்கத்திலே இறுக்கமாய் இருந்திருக்கும், கற்களும் முற்களுமாய் இருந்திருக்கும், பாறைகள் நிறைந்திருக்கும். அதற்கும் மேலாக அங்கு புதர்களும் களைகளும் இருந்திருக்கும். அதை எவ்வாறு ஒரு விவசாயி அந்த நிலத்தை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி அதை இறுக்கமான நிலையிலிருந்து ஒரு பயிர் செய்யக்கூடிய பக்குவத்திற்கு கொண்டு வருகிறானோ அதே போல் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த இறுக்கமான நிலம் ஒரு பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இறுக்கமான நிலம் பக்குவப்படணும். என்ன செய்வோம்? ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு நிலம் ஈரப்பதத்துக்கு மாறின பிறகுதான் அதை நம்ம எளிதாக கொத்த முடியும், ஏர் ஓட்ட முடியும், எதுனாலும் செய்ய முடியும். ஆக நாம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் விட தேவையில்லை, மாறாக கண்ணீர் விட வேண்டும். என்ன விட வேண்டும்? கண்ணீர் விட வேண்டும். ஒரு நிலம் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் விட வேண்டும். ஒரு மனிதன் சீர்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்ணீர் விட வேண்டும். அந்த கண்ணீரின் வழியாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் தீமைகளும் வெளியேறி இறுக்கமான இருதயமும் அது ஒரு பசையுள்ள இதயமாக மாறி அந்த தசையில் வழியாக வழிகளை உணர்ந்து வாழ்வு பக்குவப்படும். அதற்கு நம்முடைய இதயம் இறை வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஏற்றதாக வேரூன்றும். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் என்று இறுதியாக நமக்கு கொடுப்பது சீர் செய்யப்பட்ட நிலமாக வாழுங்கள். சீர் செய்யப்பட்ட நிலத்தில் தான் வேரூன்றும். எப்படி ஒரு மூங்கிலானது நிலத்தில் விழுகின்ற பொழுது விழுந்த அந்த மூங்கில் வெளியே தெரிவது கிடையாது. முதலிலே அந்த மூங்கில் என்ன செய்யும்? தன்னால் முடிந்த அளவுக்கு உள்ளே வேர்விட்டு நிலத்தடி நீர் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது உள் சென்று வேரூன்றி அங்கிருந்து சக்தியையும் அங்கிருந்து ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு பிறகு இலைவிட்டு துளிர்த்து வளர்ந்து ஓங்கி நிற்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட இறை வார்த்தையை நாம் நம்முடைய இதயத்திலே விட்டு வேறு ஊன்றி ஆழ சென்று ஆழ அகலங்களை உணர்ந்து இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து நம்முடைய வாழ்க்கையும் அந்த மூங்கிலை போன்று உயர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் எப்பேற்பட்ட காற்று வீசினாலும் புயல் வீசினாலும் சாய்வோமே தவிர வீழ்ந்து விட மாட்டோம், மடிந்து விட மாட்டோம். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளாலும் ஆசிராலும் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தி நற்செய்தியின் தூதுவர்களாய் இம்மண்ணிலே வலம் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.
மலர்கள் கொண்டு வந்தே மலர் போல் மனம் வீச கனிகள் கொண்டு வந்தே கனி போல் சுவை கொடுக்க என்னையை கொண்டு வந்தே என்னையை கொண்டு வந்தே ஏற்றருள்வாய் இறைவா காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்து பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கி நம்மை நாள்தோறும் அன்பு செய்யும் தேவன். இவரின் வாழ்வு தரும் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானகம் இருந்து வையகம் இழந்த
தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோ. வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் கண்ணில் ஏந்துவோ. மன்றாடுவோமாக. இறைவா, வியப்பு கூறிய அருளடையாளத்தால் மனிதரும் இடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு la 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 la